ஸோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். ட்ரோன் வந்து பறக்க விட்டோம். அது ஒரு பாறையில் போய் மோதி கீழே வந்து ஆற்றுல அந்த அருவியில் தண்ணி போகுது இல்லையா, அதில் வந்து உளுந்துடுச்சு. ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ட்ரோன் வந்து நான் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன் அப்படின்றதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நண்பர்களே, அதாவது மயில்பாறை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏலகிரி அடிவாரத்தில் ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்து கரிபால்ஸ் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ தான் வரும். ஸோ அந்த இடத்துக்கு தான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே போயிட்டு எடுக்கிறதுக்காக ஆக்சுவலி நான் வந்து என்னென்னா மேலே பறக்க வைக்கிறதுக்கு பதிலாக இந்த இதில் கீயை பறக்க வச்சுட்டேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அது என்ன ஆச்சுன்னா, நேராக போய் அங்கே எதிரில் இருக்கிற அந்த பாறையில் ஒரே அடி மோதி அப்படியே சொலண்டு வந்து அந்த அருவியில் தண்ணி போகுது இல்லையா, அந்த தண்ணியில் உளுந்துருச்சு. ஸோ ஒர்க் ஆகலை, இப்போதைக்கு ஒர்க் ஆகலை. இந்த ட்ரோனு நான் எப்படி வாங்கினேன், எந்த சூழ்நிலை வாங்கினேன் அப்படின்றத பற்றி முதல்ல நான் சொல்லிடுறேன். அதாவது எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை, இந்த ட்ரோன் ஒன்று வந்து வாங்கணும். நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தப்பவே ட்ரோன் வந்து வாங்கி அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் வந்து போய் எடுத்து ரொம்ப அழகாக காமிக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஸோ அதுக்காகவே நான் வால்பாறை, அதுக்கப்புறம் பொள்ளாச்சி, டாப் ஸ்லிப், பரம்பிக்குளம் இந்த ஏரியாலாம் போகும்போது ட்ரோன், அதாவது 10,000 ரூபாய் ரெண்ட்டு கொடுத்து, கிட்டத்தட்ட 3 நாளைக்கு 10,000 ரூபாய் ரெண்ட்டு கொடுத்து அங்கே ட்ரோன் எடுத்துன்னு போய் அங்கே வந்து வீடியோ எடுத்திருப்பேன். அந்த வால்பாறை வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ அந்த மாதிரி எனக்கு அந்த ட்ரோன் மேலே வந்து ஒரு ஆசை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ட்ரோனோட ரேட்லாம் எவ்வளோ அப்படின்னும் போது 1 லட்சம் 1.5 லட்சம் அப்படின்னும் போது அவ்வளோ கொடுத்து நம்மளால் வாங்க முடியாது ட்ரோனெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசையை குழி தோண்டி மண்ணை போட்டு பொச்சிட்டேன். ஃப்யூச்சரில் எப்போயாச்சும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது வந்து அதே ட்ரோன், அதாவது DJI மினி ட்ரோன் வந்து 50,000க்கு சேல்ஸ் பண்ணுறதா வந்து கேள்விப்பட்டேன். நம்ம யூடியூப்பில் இருக்கிற ஒரு சில நண்பர்களே வந்து ட்ரோன் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து சென்னையில் வந்து தீபன் சொல்லிட்டு இருக்கார். அவர் வந்து சென்னை பிளாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காரு. அது பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஸோ அவர் தான் வந்து எனக்கு ட்ரோன் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணார். கூட்டிகிட்டு போயிட்டு டிஸ்கவுண்ட் வாங்கி கொடுத்து அந்த ட்ரோன் வந்து வாங்கினார். ஸோ அந்த ட்ரோன் வாங்குறதுக்கு முன்னாடி அதாவது இந்த மாதிரி ட்ரோன் வந்து 50,000 ரேட்லேயே வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்லியிருந்தேன். இவ்வளோ ரேட்லேயே வந்து நம்மளுக்கு ட்ரோன் கிடைக்குது, காசு இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அவங்க என்னென்னா, அந்த டைமில் ஒரு குரூப்பில் வந்து வீக்லி, அதாவது வாரம் கட்டுற மாதிரி வந்து ஒரு லோன் வந்து தரதா வந்து சொன்னாங்க. அது வேணால் எடுத்து வாங்கிக்கோ அப்படின்னாங்க. ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வேணாம், காசு இருக்கும்போது வேணால் நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இருந்தாலும் நான் ரெடி பண்ணி தரேன், நீ வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ குரூப்பில் இருந்து கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் லோன் எடுத்து அந்த காசு வந்து எங்கள் கையில் கொடுத்தாங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டு சென்னை போயிட்டு அங்கே தான் வந்து இந்த ட்ரோன் வந்து வாங்கிட்டு வந்தேன். 48,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி 48,000 ரூபாய்க்கு அந்த டைமில் வந்து நான் வாங்கினது. அந்த ட்ரோனுக்கு உண்டான அமௌண்ட்டு வாரம் 1,000 ரூபாய் வந்து கட்டிகிட்ருக்கேன். அதாவது மாதம் 4,000 ரூபாய் வந்து நான் கட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில், அதாவது எப்போனா ஜனவரி பிப்ரவரி அந்த ரேஞ்சில் தான் போயிட்டு நான் அந்த ட்ரோன் வாங்கிட்டு வந்த உடனே வேறு எங்கேயுமே போகல. அந்த ட்ரோன் அப்படியே தான் நின்றுடுச்சு. ஏன்னா இந்த கொரோனா பிரச்சனை, லாக்டவுனு, ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த ட்ரோனை வந்து யூஸ் பண்ணலை. மேபி எங்கேயாச்சும் போய் வீடியோ எடுத்திருந்தால் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். ஒரு சில இடங்கள் தான் வந்து எடுத்தேன். அதுவும் இந்த மாதிரி லோக்கலில் கடைசியாக ஒரே ஒரு இடம் போனோம், மூணாறு, ஊட்டி போயிருந்தோம். அங்கே மட்டும் அந்த ட்ரோனை வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி அந்த ட்ரோனுக்கு வாங்கின அந்த அமௌண்ட்டே வந்து நான் இன்னும் கட்டி முடிக்கல. அதுக்குள்ளே வந்து ட்ரோன் வந்து தண்ணியில் விழுந்து இதாகிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா சிரிச்சிக்கின்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் இருந்தாலும் வந்து ஸோ அன்றைக்கி எல்லாமே வந்து, அதாவது அந்த ட்ரோன் வந்து தண்ணியில் விழுந்துச்சு இல்லையா, அன்றைக்கி எல்லாமே வந்து ஏதோ ஒன்று பறி கொடுத்துட்ட மாதிரியான ஃபீல் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. சரி, என்னடா இது 50,000, அதாவது 50,000ன்றது சாதாரண விஷயம் இல்லை. 1,000 2,000 வந்து ரெடி பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில். ஸோ 50,000 இப்படி சிட்டிக்கு தட்டுற நேரத்துக்குள்ளே வந்து நான் தண்ணியில் போட்டுட்டேன். அதை வந்து அப்படியே தான் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த லாக்டவுனு அது இதுன்னு சென்னையில் இப்போ தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் தான் எடுத்துன்னு போய் சர்வீஸ் கொடுக்கணும். சர்வீஸ் கொடுத்தா தான் அது என்ன ஆகுது ஏது அப்படின்றது வந்து தெரியும். ஒன்று செலவாகுதா, இல்லை ஒரு 4,000 5,000 10,000த்துக்குள்ளே செலவாகுதா, இல்லை திருப்பூர் 50,000 முதல் வைக்கணுமா. நிச்சயமாக அது ஒர்க் ஆகலை அப்படின்னா திரும்ப 50,000 கொடுத்து ட்ரோன் வாங்குவேனான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாங்க மாட்டேன். ஏன்னா அந்த சூழ்நிலையில் தான் இப்போ இருக்கேன், எல்லாருக்குமே தெரியும். ஒன்று ரெடி பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக அதை காசு கொடுத்து நான் ரெடி பண்ணி திரும்பவும் வந்து நம்ம போகிற இடங்கள்லாம் வந்து ட்ரோன் ஷாட் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ எடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி ட்ரோன் வந்து தண்ணியில் உளுந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சொன்னேன், ஒய்ஃப் கிட்ட வந்து சொன்னேன். ஸோ அவங்க எதுவுமே சொல்லலை.
ஏன்னா நான் வந்து முதல் வைக்கிறதுக்கு உண்டான அமௌண்ட்டை நான் வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ அதை கட்டுறது எல்லாமே நீ தான், அதுக்கு உண்டான சம்பாதிக்கிறது எல்லாமே நீ தான். ஸோ நீ தான் வந்து பொறுப்பாக இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க. ஸோ எதனா சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நம்ம ஃபீல் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கலாம், இல்லை அவங்க எனக்கு ஆறுதல் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க எதுவுமே சொல்லாது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ என்ன மாதிரி நீங்கள் நிறைய பேர் இருக்கலாம், அதாவது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒய்ஃப் வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கடன் வாங்கியோ வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம பொறுப்பாக தான் நம்ம தான் பார்த்துக்கணும். அது நம்ம பண்ணுற தவறு தான். ஸோ நான் பண்ண தவறு தான் இந்த ட்ரோன் வந்து இந்த தண்ணியில் விழுந்தது. ஸோ ஒரு நிமிஷம் நான் யோசித்து அதை பாதுகாப்பாக பத்திரமா பறக்க விட்டுருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி இந்த நிலமை வந்திருக்காது. ட்ரோன் வாங்கும்போதே கூட சொன்னாங்க, அதாவது இது வந்து ஒரு ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு இந்த நண்டுலாம் பார்த்தோம்னா எப்படி இருக்கும், அந்த ட்ரோனை எடுக்கும்போது அந்த நண்டு கையில் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ரெக்கை அதெல்லாம் வந்து, ஏன்னா அந்த நண்டை பிடிச்சி நம்ம இப்படி ஒடிப்போம் இல்லையா அந்த ரெக்கையை, அந்த மாதிரியான ஃபீல் தான் வரும். ஏன்னா அந்த நண்டு மாதிரியான ஒரு சாஃப்டான ஒரு பொருள் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா சேஃபாக தான் அதை இது பண்ணியிருக்காங்க. நான் கொஞ்சம் பயந்துகிட்டே இருப்பேன், எப்போ பறக்க விட்டாலும் எங்கேயாச்சும் விழுந்துருமா, இல்லை ரொம்ப லாங்காகவும் பறக்க விட்றதுக்கு யோசிப்பேன், பறக்க விடணுமா லாங்காக, ஏன்னா எங்கேயாச்சும் தெரியாமல் விழுந்துச்சுன்னா 50,000 முதல் வச்சது போச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் நினச்சி கூட பார்க்கல அந்த இடத்துல போய் அது கீழே விழும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விழுந்துடுச்சு. ஸோ அதை சென்னை எடுத்துகிட்டு போயிட்டு அதை ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு தான் அடுத்தடுத்த இடங்களுக்கு வந்து நம்ம பறக்க விடணும். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய சோகத்தை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கினேன். ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட தான் நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சு, நான் வாங்கினேன் 50,000 முதல் வச்ச அந்த ட்ரோன் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட தான் வந்து பகிர்ந்துக்கிறேன். பார்க்கலாம், சரியாயிடும். ஸோ எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல நல்ல வீடியோஸு, அடுத்தடுத்த கண்டென்ட் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுவும் உங்களுக்கு பயனுள்ள வீடியோஸாக வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கலாம். ஏன்னா நான் எப்போவுமே வந்து ஒரு இடம் நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த வீடியோ எனக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் ஸோ அதை பார்க்குற உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு ஜாலியாக போய் சுற்றி பார்த்துட்டு சூப்பராக வரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் நான் வந்து வீடியோவும் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அது எல்லாமே என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பண்ணலாம். நன்றி, வணக்கம். இந்த 50,000 ரூபாய் ட்ரோன் நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி காம்போவாக கொடுத்துருவாங்க. அதாவது ட்ரோனு, 3 பேட்ரி ப்ளஸ்ஸு அந்த கண்ட்ரோலர். ஸோ இது 3மே எல்லாமே வந்து ஒரு பேக்காக காம்போவாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதை தவிர இது கூட வந்து இன்னும் ஒரு சில ஐட்டம் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அன்பாக்சிங் மாதிரி இந்த வீடியோ இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது எல்லாமே உங்களுக்கு காமிக்கல. ஸோ இந்த மாதிரி வந்து காம்போவாக நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் நம்ம வாங்குகிற அந்த அமௌண்ட்டுக்கு. நம்மளுடைய வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம ஊர் ஏரி தான், அதாவது எங்கள் ஊர் திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி தான். ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஸோ அந்த ஏரியில் இருக்கிறது என்னமோ சாக்கடை தண்ணி தான், ஆனால் இருந்தாலும் அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.